வெல்கம் டு அவர் கிராப்ஸ் முரசு. இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் சிக்கன் பிரியாணி ரெடி பண்ண போகிறோம். பாஸ்மதி அரிசியில் தான் பண்ண போகிறோம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சாச்சு. குக்கரையும் அடுப்பில் வச்சாச்சு. அதை குக்கரை கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடாகணும். அதில் பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை சேர்த்து ஒரு 10 செகண்ட்ஸ் வதக்கிக்க போகிறேன். சோம்பு வாசனை பிடிக்கும்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் ஒரு 5 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். சூப்பராக வதக்கிக்கலாம். நம்ம இதை வதக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து வதக்கிக்க போகிறேன். வெங்காயம் நிறையாவும் சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு. அதே மாதிரி அதை நல்லா வதங்கவும் செய்யணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அதை நல்லா வதக்கிக்கிறோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா மீன் டைமில் நான் இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணோன்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி தக்காளியும் நல்லா பழுத்த தக்காளி யூஸ் பண்ணுங்கள், பிரியாணிக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பெங்களூர் தக்காளி தான் எடுத்திருக்கேன். அதில் நல்ல பழுத்த தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் நீட்டாக வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கிட்டு இருக்குது. இதுக்கான வதங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த டைமுக்கு அப்புறம் தான் நம்ம ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கிறோம். இதுவும் ஓரளவு அந்த ராஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம், அதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம தக்காளியை இதில் சேர்த்துக்க போகிறோம். புதினாவும் பார்த்திங்க அப்படின்னா நான் எடுத்து வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ புதினாவும் நம்ம அதில் சேர்த்துக்க போகிறோம். மல்லித்தலை நம்ம லாஸ்ட்டு இறக்குவோம் இல்லையா, அப்போ தூவுனா போதும். ஸோ அதனால் அதையும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. இந்த டைம் தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கிறோம். இதெல்லாம் வதங்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா பேரலாக பாஸ்மதி ரைஸை நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அப்போ தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 3 டம்ளர் நான் ஆட் பண்ணிக்குவேன் லாஸ்ட்டு. நெக்ஸ்ட் இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. இந்த டைம் புதினாவையும் அதில் நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு சிக்கன் பீசஸ் பார்த்திங்கன்னா பக்கத்தில் நீட்டாக கழுவி எடுத்து வச்சாச்சு. பிரியாணிக்கு கொஞ்சம் நல்லா பெரிய பீசஸாக போட்டால் நல்லாயிருக்கும் நமக்கு. அதே மாதிரி போன்லெஸ்ஸில் பண்ணலை இன்றைக்கி. அந்த போன் இருக்கிற மாதிரி உள்ள பீஸ் தான் எடுத்திருக்கேன். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ புதினாவையும் பார்த்திங்கன்னா இதில் போட்டாச்சு. நம்ம நல்லா வதக்கிக்கிறோம். நான் மிளகாய் போட மறந்துட்டேன். ஸோ அதனால் இந்த டைம் இதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிக்க போகிறேன். காரம் எந்த அளவு தேவையோ அந்தளவு மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லா 2 மிளகாய் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஒரு கீரல் மட்டும் நடுவில் கீறிட்டு ஆட் பண்ணிக்க போகிறேன். மஞ்சள் தூள் தேவையான அளவு எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கரம் மசாலாவும் போட்டுக்கலாம். வத்தல் பொடி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் மிளகாய் காரமே கொஞ்சம் தாராளமாக இருக்குங்கிறதுனால நான் வத்தல் பொடி இன்றைக்கி ஆட் பண்ணலை. கரம் மசாலாவும் பார்த்திங்கன்னா நான் வீட்டிலே பொடிச்சு வச்சுருக்கேன். ஸோ அந்த மசாலா தான் இதுக்கு யூஸ் பண்ணுவேன். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சோம்பு, ஜீரகம், கிராம்பு, மிளகு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்துட்டு அதை வெறுமனே மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கணும். அந்த கரம் மசாலா தான் இதுக்கு நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இதையும் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வதங்கிறதுக்கு எந்த அளவு டைம் எடுக்குமோ அந்தளவு பிரியாணி நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் போட்டு வதக்குனதுக்கப்புறம் தான் அந்த டைம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சிக்கன் இருக்குல்லையே, அதை நல்லா கழுவி வச்சுருக்கோம். அதை இப்போ இதில் நான் சேர்த்துக்க போகிறேன். சிக்கனையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் எப்பயும் நமக்கு ஃபாஸ்ட்டாக குக் ஆகும். ஸோ மசாலா எல்லாம் போட்டு அதோட ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமே நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கிட்டால் போதுமானது. கரெக்டாக அப்போ தான் நமக்கு குக் ஆகிருக்கும். ஸோ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. தேவை அப்படின்னா இதுக்கடுத்து நம்ம சால்ட்டை ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அது ஒரு 10 மினிட்ஸ் நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம வாஷ் பண்ணி தான் ஊற வச்சுருக்கோம். இப்போ அதை நெக்ஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். பாஸ்மதியில் தான் பண்ணணும்னு இல்லை, பாஸ்மதி இல்லாமல் நம்ம நார்மலாக வீட்டரிசியில் கூட பண்ணலாம். தயிர் ஒரு கப் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ அரிசியும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கிறோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி 2 டம்ளர் அரிசி, அதுக்கு பார்த்திங்கன்னா 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். தண்ணி நம்ம மிக்சியில் இஞ்சி பூண்டு அரைச்சோம் இல்லையா, ஸோ அந்த ஜாரில் அந்த தண்ணியை ஊற்றிட்டு இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு சொன்ன மாதிரி தான் உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு இதில் தயிரையும் சேர்த்துக்கோங்க. தயிரையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சிட போகிறோம். கரெக்டாக பார்த்திங்கன்னா ஃப்ளேமும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். ஒரு 3 விசில் மட்டும் நமக்கு வந்தால் போதுமானது. 3 விசில் வந்தது அப்படின்னாலே இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடும்.
தண்ணி ஊற்றியாச்சு இல்லைங்களா, இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம தயிரை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ தயிரையும் சேர்த்து ஆஸ் யூஷுவல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குக்கரை மூடி வச்சுட போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 3 விசில் தான் நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். மூணு விசிலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா சுட சுட சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ மேலே மல்லித்தலையை மட்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். கூடவே ரைத்தா இல்லைனா சிக்கன் 65 வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் தொக்கு கூட அதுக்கு வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.